ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எல்ஏக்கும் கலெக்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். ரெண்டு பேர்ல யார் ரொம்ப பவர்ஃபுல்லு, இல்லைனா யார் என்ன வேலை செய்யறான்னு நமக்கு ஆக்சுவலா தெரியாம இருந்தது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி பார்த்துடலாங்க. எம்எல்ஏன்றவங்க யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய பிரதிநிதிங்க. ஸோ பொதுவாக எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா மக்களோட பிரச்சனைகள், ஸோ ஒரு மருத்துவத்துறை ரிலவெண்ட்டாவோ இல்லைனா கல்வி ரிலவெண்ட்டாவோ இல்லைனா ஒரு ரேஷன் கடையில் ஏதாவது புது தீர்மானங்களை நிறைவேற்றினாலுமே இந்த மாதிரியான மக்களோட ப்ராப்ளம், ட்ரைனேஜ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா சிஎம் மூலியமாவோ இல்லைனா கவர்னர் அப்ரூவல் மூலியமாவோ ஓகே ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க கலெக்டருங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவைலபிள் பட்ஜெட் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் 2 கோடி இல்லைனா 40 கோடி இல்லை 400 கோடி இந்த மாதிரி அவைலபிள் பட்ஜெட்டில் அவைலபிளான ஸ்கீமை கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி அதை வந்து கலெக்டர் எம்எல்ஏ கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க கலெக்டர், மக்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க எம்எல்ஏங்க. இதுதாங்க வித்தியாசம். ஸோ தேங்க்யூ. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.